நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம். இப்போ 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து மார்ச் 29 சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி மே 14 2025 மே 14 குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மே 30 ராகு கேது பயிற்சி. இந்த வருட கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதாவது சனி வந்து 2.25 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அதே மாதிரி குரு 1.25 வருஷம் இடம் மாறுவார். அதே மாதிரி ராகு கேளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் 1.25 வருஷம் எடுத்துப்பாங்க. இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் மே 30 வர்றாரு. ராசியில் இது வந்து சூரியனோட வீடு, ஒளி கிரகத்தோட வீட்டில் நிழல் கிரகம் வர்றது அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சுமாரான தன்மையை தான் கொடுக்கும். ஏன்னா கேது வந்து நிழல் கிரகம், சூரியன் வந்து ஒளி கிரகம். அதன் அடிப்படையில் வந்து நிழல் கிரகம் அங்கே வந்து சுமாரான பலன் தான் கொடுக்கும். இன்னும் ஒன்று என்னென்னா, அஷ்டமத்து சனி உங்களுக்கு வந்து மார்ச் 29 சனி பயிற்சிக்கு முன்னாடி அஷ்டமத்து சனி வரப்போகுது. அதனால் ஒவ்வொரு அடியும் பார்த்து சுதானமாக எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். வாக்குஸ்தானம், தனம், பணம் ஸ்தானம் 2ஆம் இடம். அதை பார்க்கும்போது பண வரவு வந்து சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கு கொடுக்காதீங்க, ஜாக்கிரதையாக கொடுங்க. அதே மாதிரி வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பஸ்தானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது. இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியம், வீரியம் ஸ்தானம், இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு அமைப்புகளை வந்து குரு தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். தாய் வழி உறவுகள், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குது. அதுக்கப்புறம் குருவோட 7ஆம் பார்வையும் இருக்குது. இதனால் குழந்தைகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த தன்மையெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் குருவோட பார்வையில் வந்து அதெல்லாம் பெருசாக பாதிப்பு இல்லாமல் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து அந்த குருவோட பார்வையினால் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது. 6ஆம் இடம் தான் வேலை, கடன், நோய், எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம். இருந்தாலும் அவர் வந்து சிம்மத்துக்கு ராஜயோகாதிபதி. அதனால் அந்தளவுக்கு கெடுதல்கள் வந்து கொடுக்க மாட்டார். வேலைகளில் கொஞ்சம் சிறு தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாகவே சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளாகவே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால, இப்போ ராகு பகவான் சனியோட வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் குருவோட 9ஆம் பார்வையாக அவர் வாங்கி இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து கெடுபலன்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். நண்பர்கள் மூலயமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களெல்லாம் இந்த காலகம் வந்து சாதகமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்கள் 8ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடம் தான் தடை தாமதம்னு சொல்லுவோம். மனக்கலக்கங்களை கொடுக்கக்கூடிய இடம். அதில் வந்து இதுதான் வந்து நம்ம அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம். இப்போ 29 மார்ச் மாதம் மீனத்துக்கு மீனத்தில் சனி பகவான் வந்து பெயரக்கூடிய இடம் பெயர்வார். அப்போலேருந்து உங்களுக்கு மனக்கலக்கங்கள் உண்டாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் எந்த ஒரு முடிவுகள்னாலும் 1க்கு 2 முறை, ஏன் 1க்கு 10 முறை கூட யோசனை பண்ணி செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும்.
அதே மாதிரி 9ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும். 11ஆம் இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம். லாபங்கள், அதாவது சனி தனது 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில், அதாவது 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி வந்து 3ஆம் பார்வையாக சிம்மத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில்கள் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க வைப்பார். அதேமாரி ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் வந்து கொஞ்சம் சுமாராக போகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து சனி தனது 3ஆம் பார்வையாக கொடுப்பார். அதான் சிம்மத்துக்கு வந்து சனி வந்து எட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் அதாவது தொழில் நல்லா போனால் தான் 2ஆம் இடம் வந்து காசு வரக்கூடிய இடம். அதே மாதிரி பசங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால பசங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மூத்த சகோதரன் அண்ணன் அக்கால்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி மறு திருமணம், அஷ்டமத்து சனி காலத்தில் திருமணங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மனசு வந்து அந்தளவுக்கு வந்து, ஏன்னா ராசிக்கு சந்திரனுக்கு 8ல் தான் சனி இருப்பார். அதனால் வந்து என்ன சொல்கிறது, மனம் ஒரு நிலையாக இருக்காத தன்மைகள்லாம் இருக்கும். இன்னொன்று, வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு வந்து ராஜயோகம்னால அந்தளவுக்கு வந்து கெடுதல்களை கொடுக்க மாட்டார். வெளிநாடு யோகம்லாம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்குது, ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்லாவே போகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகளை கொடுப்பாரு. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். 30% தான் கோச்சார ரீதியாக வந்து நம்ம சொல்ல முடியும். மீதி 70% வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.